ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போற ரிவ்யூ என்ன மூவியோட அப்படின்னா, ரீசெண்டாக டெபியூ டேரக்டரான விகரன் அசோக்கோட டேரக்ஷன்ல நம்ம கவின் ஆண்ட்ரியா நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு ஹைஸ்ட் டிராமா படம் தான் வந்து மாஸ்க் அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற பத்தி ஒரு ரிவ்யூவா இந்த வீடியோக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ கடைசியா பாருங்க, உங்க போயிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி நம்மளோட செகண்ட் சேனல் நீங்க ஹாலிவுட் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஹாலிவுட் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி சேனலை ஃபுல் நான் ஹாலிவுட் கண்டென்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லிங்க் வந்து வேணும் அப்படின்னா ஐகார்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டா இருந்தா அதுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாஸ்க் படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஆண்ட்ரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு என்ஜிஓ வந்து நடத்திட்டு வராங்க. அந்த என்ஜிஓல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் முன்னாடி ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வாங்குறாங்க. பட் என்னதான் இவங்க என்ஜிஓங்கிற பேர்ல பின்னாடி வந்து ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இவங்க பண்றாங்க. அது மூலமா ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்து இவங்க என்ஜிஓக்கு வர பணத்தை வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறாங்க. பட் அதை பண்றப்போ நடுவில் ஒரு ஹைஸ்ட் கும்பல் வந்து அந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிடுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம பிரைவேட் டிடெக்டிவான கவினை வந்து இவங்க ஹையர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆண்ட்ரியா கவின் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பணத்தினால ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன, இவங்க ரெண்டு பேருக்கு கடைசியில் என்னதான் ஆச்சு, அந்த பணத்தை உண்மையாலுமே கொள்ளையடிச்சது யாரு, அவங்க எதுக்காக கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேசுறப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஹைஸ்ட் டிராமா அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா கொஞ்சம் நல்லாவே பார்த்தா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் கேட்கறதுக்கும் இந்த ஒன்லைனர் கேட்கறது கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுல ஒரு சில சீக்வன்ஸ் இந்த படத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. லைக் கவினோட கேரக்டரைசேஷனை காமிக்கிறதாகட்டும், அந்த பணத்தை எப்படி அவங்க கொள்ளையடிச்சாங்க, அந்த பணத்தை வந்து ஹைட் பண்றதுக்காக அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே இந்த படத்துல கொஞ்சம் ஒரு சில இடத்துல வர ஹியூமர்ஸ் வந்து ஒரு சில ஹியூமர்ஸ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் அந்த ஷாப்பிங் மால்குள்ள கவின் மாட்டிக்கிறதாகட்டும், அந்த ஒரு கேரக்டர்ஸை வந்து இவங்க போய் தேடி போய் பிடிக்கிறதாகட்டும், அண்ட் படத்தோட ஹீரோயின் கையும் களவமா ஒரு சீன்ல மாட்டிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ், ரொம்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சின்ன சின்ன சீக்வன்ஸ்ல அங்க வச்ச காமெடி வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியே தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதே இந்த படத்துல நெல்சனோட வாய்ஸ் ஓவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வரும். அந்த வாய்ஸ் ஓவரும் வந்து அங்கங்க படத்துல இருக்கிற ஜோக்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மெயின் கேரக்டரான கவின் அண்ட் ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. கவினோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி யூஸ்வலா கம்மியான படங்கள் நடிச்சதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வளர்ந்த ஒரு ஆக்ட்ரஸ்ல அவரால் முடிஞ்ச ஒரு நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அந்த ஆண்ட்ரியா பத்தியும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க இந்த படத்துல ஒரு ஆன்டகனிஸ்டா வந்து அந்த கேரக்டரை வந்து ஒரு கிரே ஷேடாவே பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரைசேஷனே நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டரோட அவங்க ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது போக இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். சின்ன ஸ்பேஸ்ல வர இந்த படத்தோட ஹீரோயின் ருஹானி சர்மா ஆகட்டும், அந்த இந்த படத்துல காப்பிக்கப்படுற சார்லி ஆகட்டும், அந்த ரமேஷ் திலக், கல்லூரி வினோத், ஜார்ஜ் மரியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல அவங்க ஆக்டிங் கொஞ்சம் நீட்டாவே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் சின்ன சின்ன மாஸ் சீக்வன்ஸ் இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அது இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அவரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த ஸ்டார்டிங்ல காமிச்ச லவ் சாங் ஆகட்டும், அதே தீம் வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ்லாம் நமக்கு பெருசாக கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோட கேரக்டரைசேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமர்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயே அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 நிமிஷம் முன்னாடி அந்த கொள்ளை சம்பவத்திலிருந்து அந்த டுவர்ட்ஸ் இன்டர்வல் படம் கொஞ்சம் ரேசியாக அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டி கொஞ்சம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தவிர இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா எனக்கு வேற எந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரியல. அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோரி என்னதான் கொஞ்சம் நல்லாவே இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டிராகியா தான் கொண்டு போனாங்க. டுவர்ட்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் கூட சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, இந்த படம் என்ன கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது சுத்தமா பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லை. இது என்ன ஜேர்னர் என்ன ஏதுன்னே தெரியாம தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா போச்சு. அந்த ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து காமெடி படமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, அதுக்கப்புறம் வந்து ஹைஸ்ட், அந்த ஹைஸ்டுக்கு அப்புறம் ஒரு சோஷியல் டிராமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ப்ராப்பரா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளால சுத்தமா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியல. அண்ட் இந்த படத்தை ஆக்சுவலா வந்து வெற்றிமாறனோட மென்டார்ஷிப்ல எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்டர் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த விஷயம் எதுவுமே வெற்றிமாறன் ஸ்டைல்ல அப்படி என்னதான் இந்த படத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது சத்தியமா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல நான் சொன்ன மாதிரி அந்த லவ் சாங்கும் பிஜிஎம் அந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிற ட்ராக்கே. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங்கும் பிளேஸ்மெண்ட் சரியில்லை. அதே மாதிரி பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா அவ்வளவா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை.
கவினோட யூஸ்வலா ஒரு படத்துக்கு போற ஜென்மார்டினை போட்டிருந்தா கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னோட மீன். ஜிவி பிரகாஷ் அதுக்கு நல்லா போட மாட்டாருன்னு இல்லை, இந்த படத்துக்கு ஆக்சுவலா ஜிவி பிரகாஷ் போட்ட மியூசிக் சுத்தமா பார்த்தீங்கன்னா அவர் தான் போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் என்னதான் 2 மணி நேரத்துக்குள்ள ஓடுற படமா இருந்தாலும் நமக்கு பாக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா பொறுமையா பாத்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப ரொம்ப சோதிக்குது. அதுலயும் செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வெளில வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் நீட்டா தான் பாத்தீங்கன்னா போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பெருசா இந்த படம் இதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஹைஸ்ட் டிராமா பண்ணாங்களே இதுக்காக தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கதை மூவ் ஆகுது. அது போக என்ன நடக்குது ஏது நடக்குது, இந்த சீன் எதுக்கு வருது, எதுக்கு இந்த கேரக்டர்ஸ் இப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசாவே பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவே பாத்தீங்கன்னா இல்ல. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்கான ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ப்ராப்பரா இந்த படத்துல ரைட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு ரைட்டிங்கா தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. பெருசா எந்த ஒரு ரைட்டிங்குமே இல்லை இந்த ஸ்டோரிக்குள்ள செட் பண்றதுக்கு. அந்த ஹைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி ஹைஸ்ட் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க. அதுக்கு மணி ஹைஸ்டோட ரெஃபரன்ஸே நிறைய இடத்துல வச்சுட்டாங்க, அதெல்லாமே ஓகே. பட் அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வராங்க இவங்க, ஆக்சுவலா என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது சுத்தமா பாத்தீங்கன்னா ஐடியாவே இல்லை. அந்த செகண்ட் ஹாஃப்ல சோஷியல் டிராமா போற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம டெம்ப்ளேட்டரா பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா வருது. கிளீஷேவான ஒரு ரைட்டிங் தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. புதுசா இந்த படத்துல எதுவுமே இல்லை. அந்த ரைட்டிங்லயும் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு எஃபர்ட்ஸும் போல. அந்த இந்த படத்துல காமிச்ச கேரக்டர்ஸ், இத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படத்துல பெருசா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல ஒரு பர்சன் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த படத்துல பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். நம்ம ஜாஃபர் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரை பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த கேரக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. அதை முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்றேன். பட் அதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ரைட்டிங் இன்னும் எஃபர்ட்டா போட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் எலிவேட் பண்ணி அந்த ஸ்டோரிக்குள்ள சூப்பரா பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த கிளைமேக்ஸோட எக்ஸிகியூஷன் கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. பட் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் பாக்குறதுக்கு நம்ம நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்டா இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் பெருசா நமக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இல்ல. எத்தனையோ படத்துல ட்விஸ்ட் நம்ம பாக்குறப்ப அந்த ட்விஸ்ட் வந்து நம்மளே ஷாக் ஆக வைக்கும். அந்த மாதிரி ட்விஸ்டா இல்லாம ஒரு இம்பாக்ட்லெஸ்ஸான ஒரு ட்விஸ்டா தான் பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்துல சம்பந்தமே இல்லாம இல்லாஜிக்கலா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல ஆக்சுவலா இருக்கும். கவினோட டீம்ல ஒரு ஹேக்கர் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. எதை எடுத்தாலும் அசால்ட்டா ஹேக் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படியா ஓகே ஒரு ஹேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி ரொம்பவே சிம்பிளிஃபைடா பண்ண மாதிரின்னு ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கிறப்ப கவினோட கேரக்டரும் அந்த பிரைவேட் டிடெக்டிவ்ங்கிற கேரக்டர் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு கொடுத்த ரைட்டிங் ஓரளவுக்கு கூட பாத்தீங்கன்னா பெருசா ஆண்ட்ரியா கேரக்டருக்கு பெருசா கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. 2 பேர்த்துக்குமான ஃபேஸ் ஆஃப் அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ஆண்ட்ரியா கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு யூஸ்லெஸ்ஸான வழக்கம் போல காட்டுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா காமிச்சாங்க. அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி டெவலப் பண்ணது அதெல்லாமே கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்களோட மாரல் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் பொலிட்டிக்கல் ஸ்டோரி லைன் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தா உள்ள கொண்டு வருவாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டோரியை பத்திலாம் வந்து ரொம்ப எதுக்கு தான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சில இடத்துல அந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 சீன் வருவாரு அந்த பொலிட்டிஷியன், கிளைமேக்ஸ்ல படம் முடிகிறப்ப வருவார். அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஆர்கே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் பார்க்கறதுக்கு புதுசா இந்த படத்துல எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே அதர பழைய கதையா தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பழசா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் மொத்தத்துல இந்த மாஸ்க் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான படம். மணி ஈஸ்ட் மாதிரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டா பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு. ஆக்சுவலா முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றிமாறனோட மென்டார்ஷிப் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படத்துல ஆக்சுவலா வெற்றிமாறன் எதுக்கு மென்டார்ஷிப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா பார்த்தீங்கன்னா தெரியல. அவரோட ஏடி அதுக்காக கூட பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி தான் விஷயமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் அவரோட சாயிலோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. அண்ட் இம்பாக்ட்லெஸ்ஸான ஒரு சீக்வன்ஸா தான் இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு டீசென்டான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் அப்படிங்கிற படம். உங்களுக்கு டைம் கிடைச்சு அப்படின்னா நீங்க பார்த்துருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு டைம் கிடைச்சனால இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் படத்தை பத்தின என்னோட தாட்ஸ் அந்த ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா இல்லையா, உங்களோட தாட்ஸ் என்ன, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்கலாம் இல்ல மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இந்த படத்தை பத்தி தோணிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் பை.